மட்டக்களப்பு தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நீர்த்தாங்கி ஆலய பரிபாலன சபையினரிடம் இன்று கையளிக்கப்பட்டது. முனைத்தீவை சேர்ந்த அமரர் வைரமுத்து நடராசாவின் நினைவாக ஐக்கிய அமெரிக்கா நடராசா அறக்கட்டளையினால் 5 மில்லியன் ரூபாய் செலவில் நீர்த்தாங்கி நிர்மாணிக்கப்பட்டது. தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய பிரதம குரு பூ நவரூபன் குருக்கள் தலைமையில் நடைபெற்ற பூஜை வழிபாட்டை தொடர்ந்து அமரர் வைரமுத்து நடராசா குடும்பத்தினரால் நீர்த்தாங்கி கையளிக்கப்பட்டது. நீர்த்தாங்கி கையளிக்கும் நிகழ்வில் தமிழ்நாடு சந்த் மகாசபையின் தலைவர் ஸ்ரீராம் சுவாமி, ஆலோசனை குழு தலைவர் ஸ்ரீ சிவசங்கர் திருப்பாதி, ஆலோசனை குழு செயலாளர் செல்வி ஆர்த்தி திருப்பாதி, துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சசிகுமார், தமிழ்நாடு சந்த் மகாசபை செயலாளர்களான ஸ்ரீ பா சாய்குமார், ஸ்ரீ ஃபே ஜவஹர் ரெட்டி மற்றும் கர்நாடகா மாநிலம் சந்த் மகாசபை தலைவர் ஸ்ரீ ஆர் ஸ்ரீனிவாசன், தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய பரிபாலன சபை தலைவர் எம் அருணன், செயலாளர் எஸ் பெரா, பரிபாலன சபை உறுப்பினர்கள், அமரர் வைரமுத்து நடராசா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். நீர்த்தாங்கியை நிர்மாணித்து கொடுத்தமைக்காக அமரர் வைரமுத்து நடராசா குடும்பத்தினருக்கு தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயம் கௌரவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடே சித்தர்கள் வாழ்ந்த பூமிதான். அதில் இந்த பகுதி மட்டக்களப்பு, இதில் எல்லாருமே சித்தர்கள் கையால் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய தெய்வங்களாகவே எல்லாமே இருக்கிறதா கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோம். அந்த வரலாறுகளை எல்லாம் கேட்டறிஞ்சோம். அதனால் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்தோம். இன்றைக்கி முருகப்பெருமானுடைய பேர் அருள் எங்களுக்கு கிடைச்சதாக நாங்கள் நம்புகிறோம். அதில் இந்த கோவில் நிர்வாக சபையினர் அவங்கள சந்தித்தோம். அன்பான நிர்வாக சபையினர் எல்லாரையும் சந்தித்து, பொதுமக்கள் எல்லாரையும் சந்தித்தோம். அவங்களுக்கு சில பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுக்குற தண்ணி டேங்க்கு, வாட்டர் டேங்கை வந்து தண்ணி தொட்டியை ஒரு குடும்பம் அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். இதை மாதிரி சில பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மகாசபா மூலமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா சில வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம். அதை உடனே செய்ய ஏற்பாடுகள் செய்து தரப்படும்.